இந்த நிகழ்ச்சியோட கடைசியில கோபி அங்க வந்திருந்த ஒரு விருந்தினர் கிட்ட கேட்டாரு, ஏன் சார் இப்படி புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, பணத்தோட இருக்காங்க. ஆனா பாருங்க என்ன பிசினஸ்ல போறதுன்னு தெரியாம தான் எல்லாமே இந்த ஃபுட் பிசினஸ்ல இறங்கி காசு துவைக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் டிஃபரெண்டான பிசினஸ், காம்படிஷன் இல்லாத பிசினஸ், இலகுவான பிசினஸ் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு விருந்தினர் கிட்ட கேட்டிருந்தாரு. அவர் சொன்னாரு, வாட்டர் ப்ரூஃபிங் காம்படிஷன் கம்மி, காம்படிஷன் கம்மி. கார்போலின் இருக்கு, டென்ட் இருக்கு, ஷமியானா இருக்கு, ஆர் ஷீட் இருக்கு. இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிசினஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, காம்படிஷன் இல்லாதது. அதுல இப்போ ஹோட்டல்ல கூட எங்க புரோட்டா விற்காம எடுத்து வச்சானாக்கா அது கெட்டு போயிடும். ஆனா இந்த மாதிரியான பிசினஸ்ல ப்ராடக்ட் எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கும், உங்க முதலீடும் எந்த விதமான மோசமாகாது அப்படின்னு சொன்னாரு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யூத் பாய் வந்து வீட்டுல அப்பா கிட்ட போய், அப்பா நான் ஒரு புதுசா பிசினஸ் பண்ண போறேன். என்னடா பிசினஸ் பண்ண போறேன்? சாமியானா பந்தல் கடை வைக்க போறேன்னு சொன்னாக்கா அவங்க அப்பா எப்படி புரிஞ்சுக்குவாரு? ஆட பாவி, உன்னை கஷ்டப்பட்டு +2 வரை படிக்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல பல லட்சம் கொடுத்து வேலைக்கு போறதுக்காக வேண்டி படிக்க வச்சானாக்கா கடைசியில சாமியானா பந்தல் கடை வைக்க வாட போற இப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. நான் 10வதுலயே உன்னை நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாமியானா பந்தல் கடையில பாத்திரம் எல்லாம் வாடகை கூற கடையில உன்னை வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கேன் பாவி, இப்படி பண்ணிட்டியடா, என்னோட கனவுகளை கலைச்சிட்டியாடான்னு எது அழுக மாட்டாரு.